주나름 그리 가정의 சிவன் தேவஸ்தான சிவஸ்ரீ நாவல சர்வேஸ்வர குருக்கள் அவர்களை ஆசிரியர் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். நல்ல அருமையான நிகழ்வை சிறப்பு மிக தலைவராக வழங்குகின்ற மக்கள் நலன்புரி சங்க தலைவர் அவர்களுக்கும், வணக்கத்துக்குரிய பங்குத்தந்தை அவர்களுக்கும், வணக்கத்துக்குரிய அச்சோதி அவர்களுக்கும், ஆசிரிய பணியில் புகழ் பூத்தவராக விளங்குகின்ற அன்புக்குரிய மனோகரன் வசதி அவர்களுக்கும், ஏனைய அதிபர்களுக்கும், இங்கு சபைகளை வைத்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், இன்றைய கௌரவிப்பு விழாவிலே பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பட்டதாரிகள், கல்வியினாலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுக்கும், அந்த சமூகத்திற்கும் இந்த விழாவை ஏற்படுத்த காரணமாக இருந்த கல்வியை கண்ணாக போசி இன்று கௌரவம் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும், எதிர்கால தளபதிகளுக்கும், இங்கு குழுமி இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், சிறுவர் சிறுமிகளுக்கும் என்னுடைய அன்பையும் பணியையும் கடவுளுடைய ஆசையையும் தெரிவித்து, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உடலிலே எனப்படுவர் எல்லா உறுப்புகளுக்கும் அநேகமாக அணிகலன்கள் இருக்கிறது. கண்ணுக்கு பொதுவாக அணிகலன் இருப்பதில்லை. கண்ணாடி போட்டல் கூட மூக்கு கண்ணாடி என்றுதான் சொல்லுவோம், கண் கண்ணாடி என்று சொல்லுவதில்லை. ஆனால் இந்த கண்ணனுடைய பெருமை உலகை பார்க்கின்றோம், இயற்கைகளை ரசிக்கின்றோம், உயர்ந்தவர்களை பார்க்கின்றோம், நல்லவற்றை சிந்திக்க செய்கின்ற காட்சிகளை பார்த்தால் கூட கல்வி பெரிதெனப்படுகின்றது. அதனால்தான் கல்வி கல்லாதவர்கள் முகத்திலே கண்ணில்லாதவர்கள் என்று வள்ளுவர் சொல்லும். அவர்கள் எல்லோரும் கண் பார்வையற்றவர்கள் போல இருப்பார்கள், கல்வி இல்லாதவர்கள். கற்றவரே கண்ணுடையவர். மற்றவர் எல்லோரும் அருவருக்கத்தக்கதான புண்ணுக்கு சமமான கண்ணை உடையவர்கள் என்று கல்வியின் பெரும் சிறப்பை நமக்கு பெரியோர்கள் எல்லோரும் கருத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவர்களும் கல்வி கற்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. கசப்பானது. யாரை பார்த்தாலும் நன்றாகப்படி நன்றாகப்படி என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கு வருபவர்கள் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். என்ன படிக்கிறாய், எத்தனையாம் வகுப்பு படிக்கிறாய், எத்தனையாம் பிள்ளை என்று அதை பார்த்து மற்றவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வது. அதனாலே இந்த சமூகம் உயர்வுடையது. பங்குத்தந்தை இன்னும் அதற்கு மேலாக ஒரு அழகாக சொன்னார்கள். இந்த சமூகம் கற்றவர்களிடத்திலே ஒரு சுமையை வைத்திருக்கிறது. நிச்சயமாக சமூகத்திற்கு பெருமை தருகின்ற ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் கல்வி கற்க வேண்டும். மகாகவி காளிதாசர் அழகாக ஒரு வசனம் சொன்னார். நவசோ பூஷணம் சந்திரா நாரியஷாம் பூஷணம் பதிகி புதிக்கியா பூஷணம் ராஜா வித்யா சர்வசிய பூஷணம். ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல குடும்பத்தலைவன் மனைவியினாலும் பிள்ளைகளினாலும் மதிக்கப்படுகின்றார், அயலகவர்களாலே மதிக்கப்படுகின்றார். ராஜா அந்த நாட்டு மக்களினாலே மதிக்கப்படுகிறார். அடுத்த நாட்டுக்கு போன இவர் இந்த நாட்டில் உடைய வேண்டியவர்களை எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கனவுகளை போற்றுவது போல பங்குத்தன் சொன்னார்கள். பட்டதாரிகளிடத்திலே சுமை சுமத்தப்படுகிறது. அது மிகப்பெரியதான ஒரு சுமை. ஒவ்வொரு சமூகத்திலேயும் கல்வி கற்பது சிறப்பாக மனித நேயத்தை வளர்த்துக் கொள்வதற்காக நிறைய பெண்கள் கல்வி ஏதாவது உடனே உத்தியோகமாக வேண்டும், உடனே தொழில்துறை சார்ந்து பணம் சேகரிக்கிறது, அது மிக அவசியமானது. அடுத்தது மனிதத்துவம் கல்வி தேர்வு. இறைவன் கூட எங்களை ஏற்க வேண்டும் என்றால் நாங்கள் கல்வியாளராக இருக்கிறோம். அதனால்தான் கற்றவர்கள் மறுக்கப்படாது, தொகுக்கப்படாது, நெறியாள்கை செய்யப்படாது. அவைகள் எல்லாம் விபத்தமாக ஆற்றலுடையவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு கல்வியாளருக்கும் கிடைக்கக்கூடிய ஒழுக்கம், ஒவ்வொரு கல்வியாளர்கள் பெற்றிருக்கக்கூடிய அடக்கம், ஒவ்வொரு கல்வியாளர்கள் பட்டிருக்கக்கூடியதான அந்த சிறப்பியல்புகள் அமைய பெற்றால் மிகுந்த பலமுடையவனாக இருப்பாங்க. எப்பொழுதும் அடக்கி வைப்பது படிக்கின்ற பொழுதுதான் சத்தம் இருக்கும். அதுதான் உயர்வுடையதாக இருக்கும். அதுதான் ஆக்கத்தை ஏற்படுத்தும். அத்தகைய சிறப்பு
செய்திருக்கிறார்கள். அந்த விழா நிச்சயம் பெருமை வரும், இறைவனாலே அங்கீகரிக்கப்படும், மிக போற்றப்படும். இது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பெருமை தருவதாகும். இதனாலே மிகப்பெரியதான உறவு ஏற்படும். உற்றார் உறுதுணையில் நின்று கற்பிலானும் கற்றாரை காணும் உறவினும் கொள்ளுவார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் எல்லோரும் ஒரு விதத்திலே இன்னொரு பட்டதாரியானவர்களும் உயர்நிலை படிப்புக் கொள்ளுபவர்கள் இன்னொரு அலுவலகத்துக்கு போவீர்கள். அங்கே பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேண்டும். மிகச்சிறந்த கல்வியாளர்களும் பண்புடைமையாளர்களும் மனிதநேயமிக்கவர்களாகவும் இது போன்ற மக்கள் நலன் புரிகின்ற சிறப்புடையவர்களாகவும் நீங்கள் எல்லோரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து இவர்களை பெற்ற பெற்றோர்கள் பெருமை உடையவர்கள். அவர்கள் எல்லோரும் கனவு கண்டவர்கள். எப்படி என்றால், பிள்ளை பிறந்த பொழுது சந்தோஷப்பட்டவர்கள், பின்பு வளர்ந்த பொழுது, நடந்த பொழுது, ஒவ்வொரு பருவம் அடைந்த பொழுதெல்லாம் சந்தோஷப்பட்டவர்கள். அதையும் விட திருப்பி ஒருக்கா பெற்ற சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொன்னான், ஈன்ற பொழுது பெருந்தவர்க்கும் தன்மகனை சான்றோம் என கேட்டதான். எப்பொழுதும் பர்த்டே வரும், அப்பொழுதெல்லாம் பெற்ற சந்தோஷம் வராது. மிகச்சிறந்த பருவகாலங்களிலே வருகின்ற சுபதர்மங்கள் நடக்கும், அப்பொழுதெல்லாம் பெற்ற சந்தோஷம் வராது. ஆனால் நல்ல சபையிலே சான்றோன் என்ற பிள்ளையினுடைய பெருமை கூறப்படுவதை தாய் கேட்டால், கேட்டவன் தான் சொல்வதில்லை. அது தந்தை அழகாக சொன்னார், பத்திரிகையிலே குடும்பத்தினர்கள் பார்க்க வேண்டும். கேட்டால் அப்பொழுதுதான் ஆம்பளை பிள்ளை பெற்ற சந்தோஷம் கிடைக்கும். அப்பொழுதுதான் ஒரு பெண் குழந்தை பெற்ற சந்தோஷம் அவளுக்கு மீண்டும் பெற்ற சுகம் கிடைக்கும். அத்தகைய சுகத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றோர்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். நீங்கள் உயர்நிலையிலே இருக்க வேண்டும். சமூகத்தையும் மக்களையும் சேரினம் புகார் பெற்ற புகழ் பெறுவரோடும் மிக்கார் தனமிக்காரோடு சேருவரோடும் கற்றார் கமலரோடு சேருவது கோடி பெறும். நல்ல செல்வந்தர்களோடு இருக்கலாம், மிகச்சிறந்த பண்பாளர்களோடு இருக்கலாம், மிகச்சிறந்த புகழ் புத்தவர்களோடு இருக்கலாம். ஆனால் நல்ல கற்றாரோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமை மிகச்சிறப்புடையது, கோடிக்கு சமமானது. அந்த வகையிலே உங்களோடு நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக அநேக நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கின்றன. அவை உண்மையில் ஆசிர்வதிகள் அல்ல, மணி மகுட அப்படியே உங்களை ஸ்தம்பித்து வைக்கின்ற ஒரு பைத்தகள் வாங்காமல் மேடையை உச்சி நோக்கி கொண்டிருந்த நீங்களே அந்த உரைகளுக்கு சாட்சிகள். எனவே நான் அதை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை. இந்த விழாவை ஏறெடுத்தோம் என்கின்ற ஒரு பெருமைத்தை, அதாவது மகோன்னத பெருமேறு இந்த இரண்டு உரை வாசூரிகள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இந்த வேளையிலே நமது சம்பத்தின் சார்பில் தெரிவித்து எங்களுடைய ரொபின்சன் அடிகள் வந்திருக்கின்றார். அதை நாங்கள் எங்களுடைய மக்கள் மன்றத்தின் சார்பிலும் மக்கள் சார்பிலும் விழா அமைப்பு சார்பிலும் வருகின்ற வரவேற்று உடனடியாக வாழ்த்துறைகள் வரிசையிலே அவருடைய பேர்தான் முன்னிலையில் இருக்கின்றது. ஊராட்சி கல்லூரியிலே ஒரு புகழ் பூத்த அதிபராக இன்று பலர் வாயிலும் அடிபடுகின்ற ஒரு பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய எங்கள் மண்ணின் அருள் மைந்தர் ரொபின்சன் ஜோசப் அடிகளாரை வாழ்த்துறையில் பங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அவர்களே, எனக்கு உள்ளதாக ஆசியுரை வழங்கிய சர்வீஸ் குழுக்கள் ஐயா அவர்களே, இங்கே சமமாயிருக்கிற எஜமான்களே, நலவுடன் ஆசிரியர்களே, இவர்களுடைய பூங்கா பாடசாலை அதிபர் அவர்களே, பிரகாசம் ஆசிரியர்களே, இங்கே இருக்கிற கல்விமான்களே, பட்டதாரிகளே, பட்டமளிக்க காத்திருக்கிற மாணவர்களே, பெரியோர்களே, இந்திய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே இந்த முன்னாள் மக்கள் கல்வி கழகம் எடுத்திருக்கிற விழாவிலே தங்களுடைய கல்வி புலத்திலே பொருட்கள் ஐயா அவர்கள் நிறைய விடயங்கள் கல்வியை பற்றி
இந்த விழா கல்விக்கு விழா, கல்வியை அடைந்தவர்கள் பட்டங்களை பெற்றவர்களுக்கு பாராட்டுகளை கொடுக்கின்ற விழாவாக இருக்கிறது. இந்த விழா எங்களுடைய சுண்ணாகம் இன்னும் இந்த கல்வியின் ஏழு படிகளை தாண்ட இருக்கிற மாணவர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஊக்குவிப்பு கொடுக்கின்ற, இந்த கல்வியின் சிகரங்களை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை, விருப்பத்தை, ஆசையை கொடுக்கிற ஒரு விழாவாக இருக்கிறது. இங்கே என்னுடைய சுந்தரன் மாஸ்டர் அவர்கள் இருக்கிறார்கள், மனோகரன் மாஸ்டர், என்னுடைய பிரகாச மாஸ்டர் இருக்கிறார்கள், இன்னும் பலர் கல்விமான்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த சாதனை படைத்தவர்களை எங்களுடைய சமூகத்தில் பல கல்விமான்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய இல்லை. குறிப்பாக அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது, ஆனால் கொடுத்தால் எல்லா வேலைகளையும் செவ்வனே செய்வார். அதை அவர்களுக்கு ஸ்கில்ஸ் என்று சொன்னார். ஒருவருடைய ஆளுமை, தேர்ச்சி, அதைத்தான் இன்றைய கல்விப்புறம் எதிர்பார்க்கின்றது. சவாலை கொடுக்கிறது. கல்விமான்களாக கல்வி புலத்திலே எல்லா ஆற்றல்கள் திறமைகளையும் பெற்று சமூகத்திற்கு, நாளைய சமூகத்திற்கு பொருத்தப்பாடுடைய மனிதர்களாக உருவாக இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதனால் இந்த கல்விப்புறத்திலே இந்த பட்டம் பெறுவதை வாழ்த்தி, எதிர்காலத்திலே இந்த கல்வி புறத்திலே சாதனையை பெற இருக்கிற எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். முதலாவதாக அந்த உரை மிக கச்சிதமான கல்வி குறிக்கோள்களை அப்படியே அடிப்படையாக ஒரு உரையாக அமைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மண்ணிலே சிறு வயதிலே புலப்பட்ட சிந்திகளுக்கு பின்னர் அறிவிப்பாக கடமையில் புதிய ஒரு அழைப்பை பெற்று பின்னர் பாடசாலை